திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே அரசு நிலத்தை ஆக்கிரமித்த முன்னாள் அரசு ஊழியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புளியம்பட்டி கிராமத்தில் முன்னாள் அரசு ஊழியரான திருமலைசாமிக்கு விவசாய நிலங்கள் உள்ளது. இதன் அருகிலேயே ஆதி திராவிடர் காலனியும் அமைந்துள்ளது. இந்நிலையில் திருமலைசாமியின் நிலத்திற்கும் ஆதி திராவிடர் காலனிக்கும் இடையே உள்ள ஓடையை ஆக்கிரமித்து வேலி போட முயன்றதாகவும் அதனை தடுக்க கோரியும் ஆதி திராவிடர் காலனி மக்கள் பழனி வட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். மேலும் விடிய அரசின் அதிகாரிகள் விழித்துக் கொண்டு நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே பட்டா வழங்குவதற்காக கிராம நிர்வாக அலுவலர் 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக பாதிக்கப்பட்ட மூதாட்டி குற்றம் சாட்டியுள்ளார். நயினார்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த மூதாட்டி பெரியம்மாள் என்பவர் தனது 62 சென்ட் இடத்திற்கு பட்டா கேட்டு கிராம நிர்வாக அலுவலர் ரஞ்சித்குமாரை அணுகியுள்ளார். இதற்கு கிராம நிர்வாக அலுவலர் ரஞ்சித்குமார் 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக பாதிக்கப்பட்ட மூதாட்டி குற்றம் சாட்டியுள்ளார். திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு அதிகாரிகள் கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் என செயல்படுவதாகவும் ஊழலில் ஈடுபடுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நெல்லை மாவட்டம் அகஸ்தியர் அருவி மற்றும் சொரிமுத்து அய்யனார் கோவிலுக்கு கட்டணம் இன்றி செல்ல வனத்துறை அறிவித்ததற்கு அதிமுக எம்எல்ஏவுக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர். பாபநாசம் அகஸ்தியர் அருவி, சொரிமுத்து அய்யனார் கோவிலுக்கு உள்ளூர் மக்கள் செல்ல பாபநாசம் வனத்துறை கட்டணம் வசூலித்து வந்தது. இது சம்பந்தமாக அம்பாசமுத்திரம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் நெல்லை புறநகர் மாவட்ட செயலாளருமான இசக்கி சுப்பையா கடந்த 2022 மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு தொடர்ந்த நிலையில் கடந்த மாதம் கட்டணம் இன்றி செல்ல நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனிடையே பாபநாசம் வன சோதனை சாவடிக்கு வந்த இசக்கி சுப்பையாவுக்கு உள்ளூர் மக்கள் நன்றி தெரிவித்தனர். சட்டவிரோதமானது. ஏன்னா ஜியோ ரொம்ப தெளிவாக அரசாணை என்ன சொல்லுதுன்னா விசிட்டர்ஸ் தான் வாங்கணும் இருக்கு. லோக்கல் விசிட்டர்ஸ் எப்படி விசிட்டர்ஸ் ஆவாங்க? ஆக மாட்டாங்க. அது வாங்கினது தப்பு, சட்ட விரோதமானது, உங்களுக்கு அதிகாரமே இல்லைங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க. அதனால இனிமேல் அவங்க வாங்க முடியாது. அது மக்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. எனக்கு மட்டும் இல்லை, என்னோட சேர்ந்து போற அத்தனை மக்களுக்கு கிடைத்த இது ஒரு மாபெரும் வெற்றி தான் சொல்லுவேன்.